மீன ராசிக்காரர்கள் ஜென்ம சனி நடைபெறும் காலகட்டங்களில் எந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது? ஜென்ம சனியில முக்காவாசி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 60 வயதிற்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தான் அதிகமாக பாதிக்கும். ஜென்ம சனியில நமக்கு அ சின்ன வயசுக்காரர்களுக்கும் உடல் ஆரோக்கியம் பாதிப்புகள் வரும். பட் பெரிய அளவுக்கு பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸோ ஜென்ரலி இந்த சனி பகவான் நம்மளுடைய ஜென்மத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில், பிறருக்கு போயிட்டு இந்த கையெழுத்திடுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, மத்தவனுக்காக வக்காலத்து வாங்குறது. இப்ப கணவன் மனைவி பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறணும். நம்ம போய் தலையிடும் பொழுது நம்மளால பிரச்சனைகள் ஜாஸ்தியாகலாம். அப்புறம் இந்த அடிக்கடி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறது, கோர்ட்டு, கேஸு, வழக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள நமக்கு அது அதிகமாக கொடுக்கும். ஸோ நம்ம மற்றவர்களிடத்தில் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. கடன் நெறைய நமக்கு வரும். கடன் சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு வர வேண்டிய பணம் வரும்னு எதிர்பார்ப்போம். வராமல் கூட போகலாம். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்ல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா ஒண்ணு, நம்ம எவ்வளவுதான் ரொம்ப கெட்டிக்காரத்தனமா இருக்கணும்னு நம்ம நெனைச்சாலும், கிரகம் அது செய்யக்கூடிய வேலையை கண்டிப்பாக செய்யும். அந்த சமயத்திற்கு நமக்கு ஒரு மறதியோ, அல்லது நமக்கு அ ரொம்ப நம்ம சுதாரிப்போ, இல்ல நம்மளுடைய சாமர்த்தியம் அங்க எடுபடாது. அதனால எப்பொழுதுமே சனி பகவான்ட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சு, எனக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் பெருசா குடுக்காதப்பான்னு வேண்டிக்கலாம். அதுதான் நம்ம எல்லாரும் செய்யணும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.